Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் நம்பர் 1 நம்ம எல்லார் மனசுலேயும் பெரிய இடம் பிடிச்ச ஒரு சீரியல்லேருந்து ஹீரோ வந்து குவிட் ஆகுறாரு. இதை பற்றி அவரே அஃபீஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டாரு. நான் அந்த சீரியல்லேருந்து வளர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆல்சோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹீரோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த சீரியலோட ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் கூட சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான குட் பாய். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு இன்க்ரெடிபிளான ஜேர்னி வித் 1 or 2 எபிசோட்ஸ். நியர்லி பார்த்தீங்கன்னா 6 months பார்த்தீங்கன்னா அன்ஃபர்கட்டபுளாக இருந்தது. இப்போ டைமால் என் சூழ்நிலையால் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட ஃபேர்வெல் அப்படிங்கிற ஒரு கசப்பான இடத்துக்கு வந்து நான் வந்துட்டேன். என்னோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ நான் இங்கே ஷேர் பண்ண எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக எப்பயுமே இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷோவை மட்டும் கிரியேட் பண்ணல, பெரிய மெமரிஸே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக குட் பாய் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது என்னோட செகண்ட் ஹோம் மாதிரி. இருந்தாலும் லைஃப் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்மளும் அது கூட சேர்ந்து மூவ் ஆகி தான் ஆகணும். எனக்கு அருள் அப்படிங்கிற இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆல்சோ என்னோட ஆடியன்ஸுக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அருள் அப்படிங்கிற கேரக்டர் நான் நினச்சதோட ஒரு பெரிய ஹைட்டுக்கே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுச்சு. ரொம்ப தேங்க்யூ. உங்களோட லவ், சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்பவுமே டீப்பாக இருந்தது. ஆல்சோ அருள் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்பயுமே என்னால் மறக்கவே முடியாது. இது வந்து சாதாரண குட் பாய் மட்டும் கிடையாது. இந்த ஜேர்னியில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். ஸோ இன்னையிலேருந்து ஜெய்பாலாவான நான் மனசலாம் சீரியல்லேருந்து அருள் அப்படிங்கிற கேரக்டரில் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ மனசலாம் சீரியலில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் முடிஞ்சிச்சு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 எபிசோட்ஸ் கூட வந்திருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சடனாக இவர் சீரியல்லேருந்து குவிட் ஆகுறாரு. எதுக்காக குவிட் ஆகுறேன் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து ஷேர் பண்ணல, குவிட் ஆகுறேன் அப்படிங்கிறது மட்டுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் மனசலாம் சீரியலில் அருள் அப்படிங்கிற கேரக்டருக்கு வேற ஒரு ஆக்டரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த கேரக்டருக்கு வேறு யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.